இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வார்த்தையின் முக்கியமான கருப்பொருள் என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் என்றால், எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா, அதே போல அவரை நம்புகிற பிள்ளைகளை, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை சுற்றிலும் அவர் இருக்கிறாரா. கர்த்தர் மாத்திரம் நம்மை சுற்றி நம்மை சூழ நின்று அவர் பாதுகாக்கும் போது உலகத்திலே எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. அவர் நமக்கு சுற்றிலும் கோட்டையாயிருந்து பர்வதங்களை போல இருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் அவரை நம்பணும். இந்த சங்கீதம் 125 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 1வது வசனத்திலே கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவரை நம்புகிற பிள்ளைகள் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். அடுத்து அவர்களை கர்த்தர் சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறாராம். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் சுற்றிலும் பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல இருந்து அவர் பாதுகாக்கிறாராம். நம்ம நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நம்பணும், அப்படியே நம்பணும். பாருங்க, அதை ஆண்டவர் மிகவும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய உலக பிரகாரமாய் சிந்திக்கிற சிந்தனைகளை விட்டு நாம் வெளியே வந்து ஆண்டவரை நம்பணும். எல்லா சூழ்நிலைமையிலும், அது எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலைமையா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைமையின் மத்தியிலே என் கர்த்தர் எனக்காக உதவி செய்ய வல்லவர் என்பதிலே நாம் ஆணித்தரமான விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் சுற்றிலும் சூழ நின்று அவர் பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார். அவர்கள் எப்படி இருப்பார்களா? சீயோன் பர்வதத்தை போல திடமா இருப்பார்கள். அவர்களை சுற்றிலும் ஆண்டவர் பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இவை சோர்ந்து போக வேண்டாம். அவரை நம்புவோம். இந்த நாளில் அவரை நம்பி அவரை பிடித்துக் கொள்வோம். அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலே பார்க்கும்போது ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அழகாக சங்கீதக்காரர் எழுதுகிறார். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் முதலாவது அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சீயோன் பர்வதம் அது பாருங்க, அது மிகவும் உறுதியான பர்வதம். சீயோன் பர்வதம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டுடைய சன்னதி, அவருடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகள், அவருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் அவர் கைவிடுகிற தெய்வமே அல்லையா. சங்கீதம் 132 அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்களா? சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். நம்ம சீயோன் பர்வதம், நம்ம எல்லாரும் சீயோன் பர்வதம். ஏன்னா நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணும்படி அவர் விரும்பி இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரையும் அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அந்த சீயோன் பர்வதத்தை போல இருக்க அழைக்கப்பட்டவர்களுடைய சன்னதியிலே சன்னதியின் பிரகாரத்தை வாஞ்சிக்கிறவர்கள் நம்ம காணப்படணும். பிரியமானவர்களே, இது பாருங்க, எபிரேயர்ல வாசிக்கும் போது 12வது அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்களோ சீயோன் மலையினிடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்துக்கும் 1000-10,000 தேவதூதரிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய சமூகத்துல வந்து சேர்ந்து அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர்கள் சீயோன் பர்வதத்தை போல உறுதியானவர்களாயிருப்பார்கள்.
அடுத்து அவர்களை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறாராம் என்றால், எப்படி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதோ, அதே போல கர்த்தர் அவரை நம்புகிற பிள்ளைகளை சுற்றிலும் இருந்து அவர்களை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமே ஆனால் அவரை நம்பணும் பிரியமானவர். சந்நிதியில, அவருடைய சந்நிதி சமூகத்துல நாம் வாஞ்சையோடு அவரை நாடுகிறவர்களா இருக்கணும். இப்பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்லையா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை பாருங்க, ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சொந்தரத்தின் மேல் நிலைத்திராதாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் எந்த அநியாயத்துக்கும் அவர்களை விலக்கி ஆகாமியத்தின் கொடுங்கோல் அவர்கள் மேல இராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்களுக்கு சமாதானம் கொடுக்க வல்லவராயிருக்கிறாராம். அவர்களை கோணலான வழிகளில் இருந்து விலக்கி அவர்களுக்கு சமாதானம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்த காலவேளையிலே அவரை நம்புகிறவர்களாய் நாம் மாறணும். அவர் மேல நம்முடைய விசுவாசம், நம்பிக்கையை நம்ம பலப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை சியோன் பர்வதத்தை போல திடமாய் அவர் நிற்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, மோசேயை குறித்து நாம் பார்க்கும்போது பாருங்க, மோசே சுற்றிலும் ஆண்டவர் இருந்தார். பிரியமானவர்களே, என்னாகமம் 12வது அதிகாரத்துல வாசிக்கும் போது மோசேனுடைய மனைவி நிமித்தமாக அவனுடைய சகோதரனும் அவனுடைய சகோதரியும் முறுமுறுத்தார்கள் என்று பார்க்க விரோதமாய் பேசினார்கள் மோசேக்கு. மோசே பாருங்க, மிகவும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாயிருந்தா. அவர் சொல்லுகிற கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லும்போது, மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தா. என்னாகமம் 12வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அடுத்து பாருங்க, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை பார்த்து. இவ்வளவு ஒரு நீதிமானாய் வாழ்ந்தவர் தான் மோசே. பிரியமானவர்களே, இந்த மோசைக்காக கர்த்தர் எழும்பி வந்து யுத்தம் செய்தது இந்த சங்கீதம் 12வது அதிகாரத்துல இந்த என்னாகமம் 12வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவனுடைய மனைவி நிமித்தமாய் அவன் எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்தபடினால அந்த ஸ்திரீ நிமித்தமாய் இந்த ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமாய் பேசுகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் அதை கேட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை கேட்டார். நீங்க இன்னைக்கு ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளா, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் எப்படி எழும்பினாலும், எப்படி நமக்கு விரோதமாய் பேசினாலும் கர்த்தர் அதை கேட்கிறவராயிருக்கிறார். அதை ஒருபோதும் நாம் மறந்து போக வேண்டாம். அன்பான தேவ பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எனக்கு விரோதமா இத்தனை பேர் எழும்பி இருக்காங்க, என்னெல்லாம் பேசுறாங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டவரை நம்புகிற பிள்ளை, நீதிமான ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுறவர்களாய் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழுப்பினாலும் கர்த்தர் அதை கேட்டு உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்றாரு பாருங்க, கர்த்தர் அதை கேட்டுட்டு சொல்றாரு, மோசே அவன் சாதாரணமான மனிதன் அல்ல. மோசே என் வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவர். ஒரு மனுஷன் எடுத்த ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தார், கர்த்தராகிய நான் அவனுக்கு சொப்பனத்துலதான் வெளிப்பட்டு அவனோடு பேசுவேன். ஆனா மோசே அப்படி அல்ல. அவன் என் வீட்டுல எங்க உண்மையுள்ளவன், அவனோடு நான் மறைபொருளாய் அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்று கர்த்தர் எழும்பி நின்று மோசைக்காக பேசுகிறவராயிருந்தார். பிரியமானவர்கள், எந்த பிள்ளைகள் ஆண்டவரை நம்புகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர்களுடைய வாழ்வில் எத்தனை இன்னல்கள், எவ்வளவு போராட்டங்கள், அவர்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினார், அவர்களுக்காக எழும்பி நின்று யுத்தம் பண்ணி அவர்களுக்காக பேச நம்முடைய ஆண்டவருக்கு, எனக்காக பேச ஒருவரும் இல்லையே, என்னுடைய காரியங்களை கவனிக்க ஒருவரும் இல்லையே என்று இந்த காலை வேளையில் நினைக்கிறீங்களா? மோசைக்கு விரோதமாய் பேசப்பட்ட போது கர்த்தர் கேட்டாரா? நம்ம பார்த்தோம்ல, கர்த்தர் அதை கேட்டார். இந்த காலை வேளையிலே
நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக அவரை நம்புகிற பிள்ளைகளாய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நமக்காக எழும்பி நின்று நம்மை பாதுகாக்கிற தெய்வம். நம்மளை சுற்றிலும் நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் அவர்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் ஆண்டவர் பேசி நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றேக்கு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நமக்கு விரோதமா எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி, எந்த மனிதருடைய பேச்சுக்களும் நம்மை வேதனைப்படுத்தாதபடி அவர் காக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், அவர் மேல பிரியமுள்ளவர்களா இருக்கணும், நீதிமான்களா இந்த உலகத்துல வாழணும். அப்பொழுது இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பா.